गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை. விகாரி நாம சம்வத்சரம் உத்தராயணம், கிரீஷ்ம ருத்து, மிதுன மாதம் அதாவது ஆனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், ஷஷ்டி திதி, சதபிஷங் நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8ஆம் ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 2வது அத்தியாயத்துலேருந்து 2, 3, 4 ஆக இந்த 3 அத்தியாயங்களில் ரொம்ப உயர்ந்த ஒரு சரித்திரம் கஜேந்திர மோக்ஷம். கஜேந்திரன்னு ஒரு யானை, அவனுக்கு தெய்வாதீனமாக ஏற்பட்ட வியசனத்திலேருந்து அவனை காப்பாற்றினாள் ஸ்ரீ பகவான். எப்பொழுது அவன் பகவானை நினச்சானோ அப்பொழுது அவனால் ஸ்ரீமன் நாராயணனால் காப்பாற்றப்பட்ட அந்த கஜேந்திரனுடைய மோட்சம் கிடைச்ச வைபவத்தை இந்த 3 அத்தியாயங்களில் சொல்கிறார். அதில் இந்த 2வது அத்தியாயத்தில் கஜேந்திர மோட்ச சரித்திரம் ஆரம்பிக்கிறது.
அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம், நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறார். துர்யே மன்வந்தரே புரோக்தம் கஜேந்திரஸ்ய விமோக்ஷணம் த்விதீயாதி த்ரிபிஸ்தத்து விஸ்தரேணோபவர்ணியதே. த்விதீயே து கஜேந்திரஸ்ய கஜீபிः क्रीडतो जले दैवाद्ग्राहगृहीतस्य हरिस्मृतिः उदीर्यते. துர்யே மன்வந்தரே புரோக்தம். மன்வந்தரங்கள்லாம் வர்ணிச்சு வந்தவள் 4வது மன்வந்தரத்தில், துரியே மன்வந்தரம் 4வது மன்வந்தரத்தில் நடந்த ஒரு கதை. அதை சொல்கிறேன்னுட்டு பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் சொல்லிட்டு வராள் பகவானுடைய அனுகிரகத்தை. கஜேந்திரஸ்ய விமோக்ஷணம், ஒரு பெரிய யானை கஜேந்திரன் பேர், அவனுக்கு மோட்சம் பகவான் கொடுத்தாள், பசுவான கஜேந்திரனுக்கு. அந்த கதையை இந்த 2வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து சொல்கிறாள். த்விதீயாதி த்ரிபிஸ்தத்து, 2, 3, 4, 3 அத்தியாயங்களில் விஸ்தரேணோபவர்ணியத்தே, விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்காள். த்விதீயே து கஜேந்திரஸ்ய கஜீபி கிரீடத்தோ ஜலே. இந்த கஜேந்திரன் ரொம்ப கர்வத்தோடு கூட ஸ்வேச்சையாக இருந்திருந்தவன் தன்னுடைய ஸ்திரீகணங்களோடு கூட பெண் யானைகள் கூட்டத்தோடு கூட ஆனந்தமாக அனுபவித்து ஜலத்தில் விளையாண்டுருக்கிறத. தெய்வாத்கிராக கிரீதஸ்ய, தெய்வாதீனமாக அவனுக்கு ஏற்பட்ட ஒரு கெடுதல் கஷ்டம் என்ன ஏற்பட்டதுன்னா, அந்த ஜலத்தில் தடாகத்தில் இருக்கப்பட்ட ஒரு முதலையினால் அவனுடைய கால் பிடிக்கப்பட்டு அவன் இழுக்கப்பட்டான். அப்போ அவனால் சண்டை போட்டு மீள முடியலை. அதனால் ஹரிஸ்மிருதி ருதீரியத்தே, பகவான் ஹரி ஸ்ரீமன் நாராயணனை நினச்சான், அவர் அவனை காப்பாற்றினாள். அந்த கதைகளை இந்த அத்தியாயத்துலேருந்து 3 அத்தியாயத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி சுருக்கமாக சொன்னாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே द्वितीयोऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச. ஆசீத் கிரிவரோ ராஜன் திரிகூட இதி விஸ்ருதः க்ஷீரோதேனாவ்ருத ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்ரிதः. ஹே பரீட்சித்துன்னு கூட்டாள், உனக்கு கஜேந்திர மோட்ச கதை சரித்திரத்தை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, ஒரு சமயம் பார்க்கடல்னால் சூழப்பட்டு 10,000 யோஜனை உயரமுள்ளதும் திருக்கூட்டம்னு ஒரு பிரசித்தமாக இருக்கப்பட்ட ரொம்ப சமிருத்தி மிக்க ஒரு பர்வதம் இருக்குது பார்க்கடலுக்கு நடுப்புற. அந்த மலை, அந்த பெரிய மலை திருக்கூட்ட மலை இருக்கே. ஆசீத் கிரிவரோ ராஜன் திரிகூட இதி விஸ்ருதா, மலைகளுக்குள்ளே சிறந்த மலை இந்த திருக்கூட்ட மலை. அந்த திருக்கூட்ட மலை சமுத்திரத்தினால் பால்கடல்னால் சூழப்பட்டது, 10,000 யோஜனை உயரம் உள்ளது, பெரிய மலைன்னு சொன்னாள். க்ஷீரோதேனாவ்ருத ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்ரிதா தாவதா விஸ்திருத பர்யக் திரிபிஸ்ருங்கை பயோநிதிம் திசக்கம் ரோச்சயன்னாஸ்தே ரௌப்யாய சஹிரண்மயை. அதுக்கு மலைக்கு பேர் திருக்கூட்டம்னு என்ன காரணம்னா, அது 3 பீக்ஸ் இருக்கும். அந்த 3 மலை உச்சிகள் இருக்கும். ஒன்று வெள்ளினாலையும், ஒன்று இரும்புனாலையும், ஒன்று தங்கமயமாகவும், இப்படி 3 சிகரங்கள் கொண்டது அந்த மலை. அதனால் அதுக்கு திருக்கூட்டம்னு பேர். 10,000 யோஜனை அளவில் இருக்கும். சமுத்திரத்தில் 4 பக்கத்துலேயும் சமுத்திரம் சூழ்ந்து இருக்கும். ஆகாசத்தை பிரகாசப்படுத்தின்னு இருக்கு. திசக்கம் ரோச்சயன்னாஸ்தே ரௌப்யாய சஹிரண்மயை. வெள்ளி, இரும்பு, தங்கம், இப்படி 3 சிகரங்கள்னால பிரகாசிச்சுட்டு இருக்கும் இந்த மலை திருக்கூட்டம். அந்யைச்ச ககுபஸ் சர்வா ரத்னதாது விசித்ரிதை நானாத்ருமலதா குல்மை நிர்கோஷை நிர்ஜராம்பசாம். எங்கே பார்த்தாலும் ரத்னங்களும் நல்ல சிவப்பு மண்ணாலையும் ஆச்சரியப்படமான பல மரங்களும் புதர்கள் கொடிகள் எல்லாம் நிறைஞ்சதாக அந்த சிகரங்கள் இருக்கும். அந்த சிகரங்களில் ஜலங்கள் சப்தம் போட்டுண்டு ஜலங்கள் கொந்தளிச்சுண்டு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வரும். அது திசைகளெல்லாம் பிரகாசப்படுத்தின்னு இருக்குன்னாள். ரோச்சையன் நாஸ்தே ககுபகா ரோச்சையன் நாஸ்தே, எல்லா திசைகளையும் பிரகாசப்படுத்தின்னு இருக்கும். அப்படி இயற்கை வளத்தினால சூழ்ந்திருக்கப்பட்ட மலை அதுனாள். சச்சாவ நிஜ்யமானாங்கிரி சமந்தாத் பய ஊர்மிபி
கரோதி ஷியாமலாம் பூமிம் ஹரின்மரகதாஷ்மபி. பால் அலைகள்னால எல்லா இடத்துலையும் இப்படி அலம்பி விடுற மாதிரி அடிப்பிரதேசத்தை உள்ள அந்த திரிக்கூட்ட மலையானது பச்சை பச்சேன்னு மரகத ரத்னக்கல்லால் இழைச்ச மாதிரி பூமியை பச்சை நிறமுள்ளதாக செஞ்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தது இந்த மலையினால். சித்தச்சாரண கந்தர்வ வித்யாதர மகோரகை கிண்ணரை அப்சரோபிச்ச கிரீடத்பிகி ஜுட்ட கந்தரகா. அங்கே யாரெல்லாம் இருப்பான்னால் சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், இவெல்லாம் டெமிகாட்ஸ். வித்யாதராள் பெரிய பெரிய சர்ப்பங்கள், கிண்ணறர்கள், மகோரகை பெரிய பாம்பு கூட்டங்கள், அப்சரஸ் பெண்கள், இவாள்லாம் அங்கே அந்த இயற்கை காட்சியில் ரசிச்சுட்டு விளையாடின்றிருப்பாள். அப்பேற்பட்ட அங்கே கந்தரகா அங்கே இருக்கப்பட்ட குகைகளில் அவள் விளையாடின்றிருப்பாள். அப்பேற்பட்ட மலை எதுனால் எத்திர சங்கீத சன்னாதை நதத் குகம் அமர்ஷயா அபிகர்ஜந்தி ஹரயா ஸ்லாகினா பரசங்கையா நானாரண்ய பசூராத சங்குலத்ரோண்யலங்கிருதா சித்திரத்ரும சுரோத்யான கலகண்ட விஹங்கமா. அந்த மலையில் சித்தாள், சாரணாள், கந்தர்வாள், வித்யாதராள், கிண்ணறாள், அப்சரஸ் பெண்கள் இவாள்லாம் இருந்துட்டு விளையாண்டிருப்பாள். அவர்களால் சங்கீத துவனிகள்னால சப்திக்கிற குகைகள் இருக்கும். அவள் சங்கீதத்தை பாடின்றிருப்பாள். அதனால் குகைகள்லாம் சங்கீத சப்தம் கேட்டுருக்கும். இந்த சங்கீத துவனிகளை கேட்டுவிட்டு ஏதோ வேறு சிங்கம்தான் இந்த குகைக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிட்டு மற்ற சிங்கங்கள், இயற்கையாகவே இருக்கிற சிங்கங்கள்லாம் கர்ஜிக்கும். பல காட்டு பசு கூட்டங்கள் இருக்கே, அது கீழே இருக்கப்பட்ட புல்களை சாப்பிட்டுன்னு இருக்கும். பல மரங்கள், தேவ தோட்டங்கள், அதில் பறவைகள்லாம் இனிமையாக கர்ஜி குரலை எழுப்பின்னு இருக்கும், பாடின்னு இருக்கும். அப்பேற்பட்ட இயற்கை வெள்ளம் சூழ்ந்து இருக்கப்பட்ட அந்த மலை எதுன்னு சொன்னால் நானாரண்ய பசூராத சங்குல துரோண்யலங்கிருதா சித்திரத்ரும சுரோத்யான கலகண்ட விஹங்கமா. விஹங்கமாக பக்ஷி கூட்டங்கள், விதவிதமான பட்சிகள்லாம் இனிமையாக குரல் கொடுத்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட அந்த மலை சாரல் சரித் சரோபி அச்சோதை புலினை மணிவாலுகை தேவஸ்திரீ மஜ்ஜனாமோத சௌரபாம்பு அனிலைர்யுதா. அந்த மலையில் தெளிஞ்ச ஓடைகள்னு ஓடும், நதிகள்லாம் ஓடும், பெரிய பெரிய சரசுகள், பெரிய பெரிய தடாகங்கள்லாம் இருக்கும். அதில் இருக்கப்பட்ட மணல்லாம் இருக்க பீச்சஸ், அதில் ரத்னங்களை போட்டு வச்ச மாதிரி பளபளன்னு இருக்கும் பீச்சில் இருக்கப்பட்ட மணல்கள். அதில் அந்த திட்டுகளில் தேவஸ்திரீகளெல்லாம் ஸ்நானம் செய்வதால் ஏற்பட்ட வாசனையினால் நல்ல கந்தத்தோடு ஜலம் காற்றோடு கூடியதாக அந்த மலை நல்ல சுகந்தமாக இருக்கும், நல்ல வாசனையோடு இருக்கும் நாள். தஸ்ய துரோண்யாம் பகவதோ வருணஸ்ய மகாத்மனா உத்தியானம் ரிதுமன்னாம ஆக்ரீடம் சுரயோஷிதாம். அந்த மலையினுடைய கீழ் தாழ்வரையில் ஒரு பெரிய வருணன் அவனுடைய ஸ்திரீகணங்களோடு கூட விளையாடுறதுக்காக ஒரு ரித்துமத்துன்னு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துக்கு பேரே ரித்துமத்துன்னு பேர். ஏன்னா 6 ரித்துக்குள்ளேயும் என்னென்ன பழங்கள் புஷ்பங்கள்லாம் இருக்குமோ அத்தனையும் எப்போ பார்த்தாலும் இருந்துட்டு இருக்குமா. அதனால் அதுக்கு அந்த அந்த தோட்டத்துக்கு பேர் ரித்துமத்துன்னு பேர். அது வருணன் ஏற்படுத்தினது. வருணனே ஜலத்துக்கு அதிபதியவன். அப்போ ஜலத்துக்கு ஏதான தடை உண்டா, அதனால் நல்லா பச்சை பசேல்னு இருக்குமா அந்த தோட்டம். அங்கே இருந்ததுனால் சர்வதோலங்கிருதம் திவ்யை நித்தியம் புஷ்ப பலத்ருமை மந்தாரை பாரிஜாதைச்ச பாட்டலா அசோக சம்பகை. எப்பொழுதும் 6 ருத்துலையும் கிடைக்கிற பழங்கள்லாம் இந்த ரித்துமத்தில் இருக்கும். பூக்கள், பழங்கள், திவ்யமான மரங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கும். எல்லா திசைகள்லேயும் 6 ரித்துக்கள்லேயும் கிடைக்கிற வஸ்துக்கள் எல்லாம் கிடைக்கும் நாள். மந்தார மரங்கள், பாரிஜாத்த விருட்சங்கள், பாதிரி மரங்கள், பாட்டலம், அசோக மரங்கள், சம்பக மரங்கள், இப்படி எல்லா மரங்கள்னாலையும் சூழப்பட்ட அந்த திருக்கூட்ட மலை இருந்ததுனால் சூதை பிரியாளை பனசை ஆம்ரை ஆம்ராதகைரபி கிரமுகை நாளிகேரைச்ச கர்ஜூரை பீஜபூரகை. ஒட்டுமா மரங்கள் இருக்கும், பிரியாள மரங்கள் இருக்கும், பலா மரங்கள் இருக்கும், பெரிய பெரிய மாமரங்கள்லாம் இருக்கும். பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள், பேரீச்சை மரங்கள், கொய்யா மரங்கள், மாதுளை மரங்கள், இப்படி எல்லா விதமான மரங்களும் பழுத்து கொட்டும். அப்பேற்பட்ட சுபிக்ஷமாக
நன்னா இருந்துன்றது வளர்ந்துன்றது தான் அந்த ருத்துமத்துங்கிற தோட்டத்தில் என்னால் சூத்தை பிரியாளை பனசை ஆம்ரை ஆம்ராதகைரபி கிரமுகை நாளிகேரைச்ச கர்ஜூரை பீஜபூரகை. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे अष्टमस्कन्धे द्वितीयोऽध्यायः. श्रीशुक उवाच श्रीशुक उवाच आसीद्गिरिवरो राजन् त्रिकूट इति विश्रुतः क्षीरोदेनावृतश्रीमान् योजनायुतमुच्छ्रितः तावता विस्तृतः पर्यक् त्रिभिः शृङ्गैः पयोनिधिं दिशखं रोचयन्नास्ते रौप्याय सहिरण्मयैः अन्यैश्च ककुभः सर्वाः रत्नधातु विचित्रितैः नानाद्रुमलतागुल्मैः निर्घोषैः निर्झराम्बसां सचावनिज्यमानाङ्घ्रिः समन्तात्पय ऊर्मिभिः करोति श्यामलं भूमिं हरिन्मरकताश्मभिः सिद्धचारणगन्धर्वैः विद्याधरमहोरगैः किन्नरैः अप्सरोभिश्च क्रीडद्भिः जुट्टकन्दरः यत्र सङ्गीतसन्नादैः नदद्गुहममर्षया अभिगर्जन्ति हरयः श्लाघिनः परशङ्कया नानारण्यपशूरात् सङ्कुलद्रोण्यलङ्कृतः चित्रद्रुमसुरोद्यान कलकण्ठविहङ्गमः सरित्सरोभिः अच्छोदैः पुलिनैः मणिवालुकैः देवस्त्रीमज्जनामोद सौरभाम्बु अनिलैर्युतः तस्य द्रोण्यां भगवतो वरुणस्य महात्मनः उद्यानं ऋतुमन्नाम आक्रीडं सुरयोषितां सर्वतो अलङ्कृतं दिव्यैः नित्यपुष्पफलद्रुमैः मन्दारैः पारिजातैश्च पाटलाशोकचम्पकैः चूतैः पियाळैः पनसैः आम्रैराम्रातकैरपि क्रमुकैः नारिकेलैश्च खर्जूरैः बीजपूरकैः ஸ்ரீஹரையே நமः. அடுத்த 12வது ஸ்லோகத்திலேருந்து மேற்கொண்டு சுகாச்சாரியால் திரிகூட்டமலையினுடைய வர்ணனையை வர்ணிக்கிறாள். அங்கே இருக்கப்பட்ட இயற்கையினுடைய வெள்ளத்தை, இயற்கையினுடைய வளர்ச்சியை எடுத்து சொல்கிறாள். மதூகைः சாலதாலைश्च தமாலைः அசனார்ஜுனைः அரிஷ்டோதும்புரப்ளக்ஷைः வட்டைः கிம்சுகச்சந்தனைः. மதுக்க மரங்கள், இலுப்ப மரத்துக்கு பேர் மதுக்க மரம்னு பேர். இலுப்ப மரங்கள், சாலதாலைச்ச தேக்கு மரங்கள், பனமரங்கள், தமாலை அசனார்ஜுனை தமால மரங்கள், அசன மரங்கள், மருத மரங்கள்,
அரிஷ்ட மரங்கள், அரிஷ்டோதும்பரப்ளக்ஷை வட்டை கிம்சுக சந்தனை. அத்தி மரங்கள், இச்சி மரம், ஆலமரம், கிம்சுகா விரக்ஷங்கள், சந்தன மரங்கள். இப்போ இவைகளால் சூழப்பட்டு தான் அந்த திருக்கூட்ட மலை. எங்கே பார்த்தாலும் ஒரே மரங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. பிச்சுமந்தை கோவிதாரை சரளை சுரதாருபி திராட்சேக்ஷு ரம்பா ஜம்பூபி பதர்யக்ஷா பயாமலை. பிச்சுமந்தை சின்னஞ்சிறு இலைகளை உள்ள வேப்ப மரங்கள், கோவிதாரை கோவிதார மரங்கள், சரளை குக்குழு மரங்கள்னு சொல்கிறது குக்குழு, சுரதாருபி தேவதாரு மரங்கள், திராட்சேக்ஷு திராட்ச கொடிகள், கரும்புகள், எங்கே பார்த்தாலும் கரும்பு முளைச்சிருக்கு. ரம்பா ஜம்பூபி செவ்வாழை, நிறையா வாழை மரங்கள், செவ்வாழை மரங்கள், நாகமரங்கள், இலந்த மரங்கள், பதரி அக்ஷ அபய அமலை அமல மரங்கள், அமலுக்கு முன்னா நெல்லிக்காய், அபய மரங்கள், பில்வை கபித்தை ஜம்பீர எலுமிச்சை மரங்கள் நிறையா இருக்கான். விளாமரங்கள், பில்வமர விருட்சங்கள் இதெல்லாம் இருக்காம். பில்வை கபித்தை ஜம்பீரை விருத்தோ பல்லாதகாதிபி தஸ்மின் சரஹ சுவிபுலம் லசத்காஞ்சன பங்கஜம். தங்க தாமரைகள் பிரகாசிச்சுருக்கான். தங்கமயமான தாமரைகள்னால் சூழ்ந்திருக்கப்பட்ட அங்கே ஒரு தடாகம். ஆம்பல் புஷ்பம் இருக்காம், கருநீல புஷ்பம் இருக்காம், செங்கழுநீர் புஷ்பம் இருக்காம். இப்படி எங்கே பார்த்தாலும் மயமாக இருக்கப்பட்ட ஒரு தடாகம். அந்த தடாகத்தில் சுற்றிவெல்லும் பட்சிகள், சகுந்தை பக்ஷி பறவைகள்லாம் பறந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஓயாமல் சப்திச்சுட்டு இருக்கான். குமுதோத்பல கல்லார சதபத்ர ஸ்ரீயோர்ஜிதம் மத்த ஷட்பத நிர்குஷ்டம் சகுந்தை சகலஸ்வனை. எங்கே பார்த்தாலும் தேனீக்கள் ரீங்காரம் பண்ணின்னு இருக்கு, பறவைகள்லாம் சப்திச்சுட்டு இருக்கான். கலஸ்வனை ஹம்சகாரண்டவாகீர்ணம் சக்ராக்வை சாரதைரபி ஜலகுக்குட கோயஷ்டி தாத்யூக குலகூஜிதம். எங்கே பார்த்தாலும் கோட்டான்கள், நீர்க்கோழிகள், சாரச பறவைகள், சக்கரவாக்க பறவைகள் இதெல்லாம் சப்தம் போட்டுருக்கான். அது எங்கே பார்த்தாலும் சப்தமயமாக இருக்குது பறவைகளுடைய சப்தங்கள்னால். கலஸ்வனை ஹம்சகாரண்டவாகீர்ணம் சக்ராக்வை சாரதைரபி ஜலகுக்குட கோயஷ்டி தாத்யூக குலகூஜிதம் மத்ஸ்யகச்சப சஞ்சார சலத் பத்மரஜஸ்பய கதம்பவேதசனல நீபவஞ்சுலகைர்விருத்தம். எங்கே பார்த்தாலும் அந்த தடாகம் இருக்கே, அங்கே ஜலத்தில் ஓடி ஓடி விளையாடுறதாம் மத்ஸ்யங்கள், பெரிய பெரிய மீன்கள், கச்சபம், ஆமைகள்லாம் அப்படி எங்கேயும் போயின்னு இருக்கான். அதனால் அடிபட்டு தாமரைகள்லாம் ஆடுறதான். எங்கே பார்த்தாலும் தாமரை மேலே, இது கீழே அடித்த அடியில். மத்ஸ்ய கச்சப சஞ்சார சலத் பத்மரஜப்பயா, பத்மங்கள்லாம் கீழே அடியில் தண்டுகளில் ஆமைகளுடைய சஞ்சாரத்தினால அடிபட்டு அப்படியே ஆசைந்து டான்ஸ் ஆடுறதான் தாமரை புஷ்பங்கள். கதம்ப வேதச நல நீப மஞ்சுல கைர்விருத்தம். விதவிதமான புல்கள்லாம் இருக்கான் சுற்றி வரலாம் கரையில். நீப்ப மரங்கள் இருக்காம், மஞ்சுள மரம் இருக்காம். இப்படி எங்கே பார்த்தாலும் புஷ்பங்கள் கொட்டி கிடக்காம். புஷ்பம் அந்த மரங்கள்லேருந்து. குந்தை குரபகா அசோகை சிரீஷை குடஜெங்குதை குப்ஜகை ஸ்வர்ணயூதீபி நாகபுன்னாக ஜாதிபி மல்லிகா சதபத்ரைச்ச மாதவி ஜாலகாதிபி சோபிதம் தீரஜைச்சான்யை நித்யத்துபி அலம் ருமை. எங்கே பார்த்தாலும் ஜாதி பூக்கள், முல்லைப்பூக்கள், ஜாலக பூக்கள் இதெல்லாம் முளைச்சி அப்படியே கொடிகள்லாம் அந்த மரத்து மேலே பறந்துருக்காம். செடி கொடிகள்னால அங்கே ஒரு குளம் இருக்குதுனால், பெரிய குளம் தட்டாகம் இருந்ததுதான். சுற்றிவரெல்லாம் இத்தனைக்கு நடுப்புற ஒரு தட்டாகம் இருந்ததுனால். தத்ரை கதா தத்கிரி கானனாஸ்ரய கரேணுபிஹி வாரணயூதபச்சரன் சகண்டகான் கீச்சக வேணுவேத்ரவத் விஷால குல்மம் பிரஜன் வனஸ்பதின்னு. அங்கே ஒரு சமயம் அந்த மலைக்காட்டில் வசிச்சுட்டு இருந்த யானை கூட்டத்தினுடைய தலைவனான கஜேந்திரன் அந்த ஒரு ஆயிரக்கணக்கான பெண் யானைகளோடு கூட சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தானாம். முள்ளோடு கூட இருந்தப்பட்ட பெரிய மரங்களையும் மூங்கல் மரங்களையும் எல்லாத்தையும் அழிச்சுண்டு
நடந்து போகிறதையே பிடுங்கி எறிகிறது மரங்களை, அதை சாப்பிட்றது, இந்த மாதிரி வாசனைகளை நுகர்ந்துன்னு இருக்கிறது, இப்படிலாம் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தான் நாங்கள் கஜேந்திரன். எத்கந்த மாத்திரா ஹரையோ கஜேந்திராக வியாக்ராதயோ வியாழ மிருகா சகட்காக மகோரகாச்சாப்பி பயாத்ரவந்தி சகௌரகிருஷ்ணா சரபாச்சமர்யா மிருகாவராக மகிஷர்க்ஷசால்யா கோபுச்சசாலா விருகமர்கட்டாச்ச அந்யத்ர க்ஷுத்ரா ஹரிணா சசாதய சரந்தியபீதா எதனுகிரகேண. பெரிய கொடிய மிருகங்களெல்லாம் இந்த யானை கூட்டத்தில் தலைவனான கஜேந்திரனை பார்த்து பயப்படுமாம். பெரிய பெரிய சிங்கங்கள், புலி, யாளிங்கிற மிருகம், கட்கங்களோடு கூடிய பெரிய நாகங்கள், வெள்ளை மிருக சகௌர கிருஷ்ணா, வெள்ளையோடு கூட இருக்கப்பட்ட, அதாவது வெள்ளை கருப்பு கூட இருக்கிறது யாது, ஜீப்ராஸ், அதுகள், சரப மிருகங்கள், மான்கள், செமரியா, பயாத்து பயந்துண்டு ஓநாய்கள், பன்னிகள், எருமைகள், கரடிகள், முள்ளம்பன்றிகள், சென்னாய்கள், குரங்குகள், இதெல்லாம் பயந்துட்டு ஓடுமாம் இந்த ஆனை அதில் மாட்டின் விடப்படாதுன்னுட்டு. இந்த யானை கூட்டம் வந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு அதனால் என்ன ஆச்சுன்னால், அந்நத்திர க்ஷுத்ரா ஹரிணா சசாதயா சரந்தியபீதா யதனுகிரகேண. இதனால் க்ஷுத்ர மரங்களான முயல், சின்ன சின்ன மான்கள், அல்ப பிராணிகள்லாம் துளி கூட பயம் இல்லாமல் இந்த பெரிய பெரிய மிருகங்களெல்லாம் விரட்டி அடிச்சு கொடுத்தேன் இந்த யானைன்னு சொல்லிட்டு பயப்படாமல் இருந்துருக்குமா. யானைக்கு கண்ணில் படாமல் ஒளிஞ்சிட்டு பயமில்லாமல் இருக்கும் நாள் சஞ்சரிச்சுட்டு இருந்து தான் அந்த காட்டில் நாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணோம். ஸ்ரீ ஹரையே நம. மதுகை சாலதாலைச்ச மதுகை சாலதாலைச்ச தமாலை அசனார்ஜுனை தமாலைரசனார்ஜுனை அரிஷ்டோடும்பரப்ளக்ஷை அரிஷ்டோடும்பரப்ளக்ஷை வட்டை கிம் சுகச்சந்தனை வட்டை கிம் சுகச்சந்தனை பிச்சுமர்தை கோவிதாரை பிச்சுமர்தை கோவிதாரை சரளை சுரதாருபி சரளை சுரதாருபி திராட்சேக்ஷுரம்பா ஜம்புபி திராட்சேக்ஷுரம்பா ஜம்புபி பதர்யக்ஷாபயாமலை பதர்யக்ஷாபயாமலை பில்வை கபித்தை ஜம்பீரை பில்வை கபித்தை ஜம்பீரை மிருதோ பல்லாதகாதிபி மிருதோ பல்லாதகாதிபி தஸ்மின் சரஹ சுவிபுலம் தஸ்மின் சரஹ சுவிபுலம் லசத்காஞ்சன பங்கஜம் லசத்காஞ்சன பங்கஜம் குமுதோத்பலகல்லார குமுதோத்பலகல்லார சதபத்ரஸ்ரீயோர்ஜிதம் சதபத்ரஸ்ரீயோர்ஜிதம் மத்தஷட்பதநிர்குஷ்டம் மத்தஷட்பதநிர்குஷ்டம் சகுந்தைச்ச கலஸ்வனை சகுந்தைச்ச கலஸ்வனை ஹம்சகாரண்டவாகீர்ணம் ஹம்சகாரண்டவாகீர்ணம் சக்ராஹ்வைः சாரசைரபி சக்ராஹ்வைः சாரசைரபி ஜலகுக்குடகோயஷ்டி 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 தாத்யூஹ குலகூஜிதம் தாத்யூஹ குலகூஜிதம் மத்ஸ்யகச்சப சஞ்சார மத்ஸ்யகச்சப சஞ்சார சலத்பத்மரஜப்பயः சலத்பத்மரஜப்பயः கதம்பவேத சனல கதம்பவேத சனல நீபவஞ்சுலகைர்விருதம் நீபவஞ்சுலகைர்விருதம் குந்தைः குருபகாசோகைः குந்தைः குருபகாசோகைः शिरीषैः कूटजेङ्गुदैः शिरीषैः कूटजेङ्गुदैः कुब्जकैः स्वर्णयूथीभिः कुब्जकैः स्वर्णयूथीभिः नागपुन्नागजातिभिः 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 मल्लिकाशतपत्रैश्च मल्लिकाशतपत्रैश्च माधवीजालकादिभिः माधवीजालकादिभिः शोभितं तीरजैश्चान्यैः शोभितं तीरजैश्चान्यैः नित्यर्तुभिः अलं द्रुमैः नित्यर्तुभिरलं द्रुमैः तत्रैकदा तद्गिरिकाननाश्रयः तत्रैकदा तद्गिरिकाननाश्रयः करेणुभिः वारणयूतपश्चरन् करेणुभिः वारणयूतपश्चरन् सकण्टकं कीचकवेणुवेत्रवत् सकण्टकं कीचकवेणुवेत्रवत् विशालगुल्मं प्ररुजन् वनस्पतीन् विशालगुल्मं प्ररुजन् वनस्पतीन्
यद्गन्धमात्राद्धरयो गजेन्द्राः यद्गन्धमात्राद्धरयो गजेन्द्राः व्याघ्रादयो व्यालमृगाः सखड्गाः व्याघ्रादयो व्यालमृगाः सखड्गाः व्याघ्रादयो व्यालमृगाः सखड्गाः महोरगाश्चापि भयाद्रवन्ति महोरगाश्चापि भयाद्रवन्ति सगौरकृष्णाः शरभाच्चमर्यः सगौरकृष्णाः शरभाच्चमर्यः वृकावराः महिषर्क्षशल्याः वृकावराः महिषर्क्षशल्याः गोपुच्छशालावृकमर्कटाश्च गोपुच्छशालावृकमर्कटाश्च अन्यत्र क्षुद्रा हरिणाः शशादयः अन्यत्र क्षुद्रा हरिणाः शशादयः चरन्त्यभीता यदनुग्रहेण चरन्त्यभीता यदनुग्रहेण ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சகர்ம தப்த கரிபிஹி கரேணுபிஹி விருதோ மதச்சுத் கலபைரனுத்ருதா கிரிம் கரிம்னா பரித பிரகம்பயன் நிஷேவியமானோ அலிகுலை மதாசனை. அப்போது கோடைக்காலம். இந்த கோடை காலத்தில் சாதாரணமாகவே யானைகளுக்கு தண்ணீரை கண்டால் ரொம்ப சந்தோஷம். அது ஒரேடியாக தண்ணிக்குள்ளே குதித்து தண்ணியில் தலையை விட்டுண்டு ஆனந்திக்கும். இந்த கோடை காலத்தில் இந்த நூற்றுக்கணக்கான ஸ்திரீ யானைகளோடு கூட பெண் யானைகளோடு கூடவும் மற்றைய ஆண் யானைகளோடு கூடவும் சூழப்பட்டதாய் கரிபிகி கரேணுபிகி ஆண் யானை கூட்டம் பெண் யானை கூட்டம் எல்லாத்துலேயும் சூழப்பட்டு அந்த யானை தலைவன் என்ன பண்ணான், மதச்சுத கலபைஹி மதஜலத்தை பெருக விட்டுந்து இருக்கப்பட்ட யானை குட்டிகளோடு கூட தொடர்ந்து வரப்பட்டவனாய் அந்த திருக்கூட்டமலையினுடைய 4 பக்கங்களையும் ஆடுற மாதிரி செஞ்சுட்டு மதஜலத்தை சாப்பிட்டுருக்கிற வண்டு கூட்டங்கள்னால் சேவிக்கப்பட்ட அந்த யானை நடந்து வந்துட்டு இருந்தானா. நூற்றுக்கணக்கான பெண் யானைகள் ஆண் யானைகள் சூழ வந்துட்டு இருந்தானால் சகர்ம தப்த கரிபி கரேணுபி மிருதோ மதச்சுத கலபை அனுத்ருதா கிரிம் கரிம்னா பரித பிரகம்பயன் நிஷேவியமானோ அலிகுலைர்மதாசனை சரோநிலம் பங்கஜரேணுரூஷிதம் ஜிக்ரன் விதூரான் மதவிக்வலேக்ஷணः விருதஸ்வயூதேன த்ரிஷார்திதேன தத் சரோவராபியாசம் அதாகமத்ருதம். அந்த பெரிய சரஸில் தாமரை கொடிகள்லாம் தாமரை புஷ்பங்கள்லாம் நிறையா பூத்து கிடக்கு. அது தூரத்துலேருந்தே முகந்து பார்த்துட்டு இருந்தானாம். அந்த வாசனையை பார்த்துவிட்டு மதத்தினால ஒரே மதம் வேறுபடிச்ச ஆனை மாதிரின்னு சொல்கிறது இல்லையா, மதஜலம் கீழே கண்லேருந்து கொட்டுறதுக்கு தாகத்தினால் பீடிக்கப்பட்டு அந்த கூட்டத்தை மீறிந்து முதல்ல அவன் வந்தானா. அந்த சரசுக்குள்ளே நுழைஞ்சு வேகமாக போனானான் தண்ணியை குடிக்கணும்னுட்டு. விகாஹ்ய தஸ்மின் அமிர்தாம்பு நிர்மலம் ஹேமாரவிந்தோத்பல ரேணுவாசிதம் பபௌனிகாமம் நிஜ புஷ்கரோத்ருதம் ஆத்மானமத்பிஹி ஸ்னபயன் கதக்லமஹா. தங்கத் தாமரைகள் கருநீல புஷ்பங்கள் மகரந்த பொடிகள்னால் வாசனையுள்ளாக ஆக்கப்பட்ட அந்த அமிர்தம் போன்ற சரஸில் இருக்கப்பட்ட தீர்த்தத்தை எடுத்து நிறைய சாப்பிட்டானான் தன் துதிக்கையினால் நிஜபுஷ்கர தத்ருதம் துதிக்கையினால் எடுத்து யதேஷ்டமாக தண்ணீரை சாப்பிட்டானாம். சாப்பிட்டது மாத்திரம் இல்லைன்னால் ஆத்மானம் ஸ்னபயன்னு மேலே தண்ணியை தூக்கி தலையிலையும் உடம்புலையும் விட்டுண்டு சிரமம் நீங்கியனாக திருப்தியாக குடித்தான்னாள். விகாஹ்ய தஸ்மின் அமிர்தாம்பு நிர்மலம் ஹேமாரவிந்தோத்பல ரேணுவாசிதம் பபௌனிகாமம் நிஜ புஷ்கரோத்ருதம் ஆத்மானமத்பி ஸ்னபயன் கதக்லமஹா. நன்னா வேணுங்கிற மட்டும் தீர்த்தத்தை சாப்பிட்டுவிட்டு ஸ்நானம் பண்ணினானாம். துதிக்கையினால் தண்ணி எடுத்து மேலெல்லாம் விட்டுண்டு ஸ்நானம் பண்ணானாம். தன்னுடைய சூடை தணிச்சுண்டான்னாள். ஸ்வபுஷ்கரேணோத்ருத சிகராம்புபிஹி நிபாயயன் ஸ்னபயன் யதாக்ரிஹி கிருணீகரேணூ கலபாஞ்ச துர்மதோ நாச்சஷ்டகிருஷ்ணம் கிருபணோ அஜமாயா. அவன் என்ன பண்ணான்னால் கிரகஸ்தன் மாதிரி தன்னுடைய பெண் யானை குட்டிகளையும் யானை குட்டிகளையும் நிறைய தண்ணீரை குடிக்க செஞ்சுண்டு சந்தோஷமாக அதை சாப்பிட்றத பார்த்துண்டு அந்த துஷ்ட மதம் கொண்ட யானை தலைவன் இருக்கானே கஜேந்திரன், அவனை என்ன தெரிஞ்சுக்கலேன்னால் நாராயணனுடைய மாயினால் தான் தீனங்கிறது தெரியாமல் மதம் துஷ்ட மதம் கொண்டு வரப்போகிற கஷ்டத்தை அறியலேன்னால் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகிறது அதை தெரிஞ்சிக்காமல் ஆனந்தமாக தண்ணீரில் கிரீடனம் பண்ணிட்டு இருந்தான், விளையாண்டு இருந்தான்னால். ஸ்வபுஷ்கரேணோத்ருத சிகராம்புபி
நிபாயன் சம்ஸ்னபயன் யதாகிரகி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் மாதிரி தன் பத்னி புத்திராளி வாழெல்லாம் அன்போடு கூட அணைச்சிண்டு தண்ணீரில் நிறையா குடிங்கோன்னு சொல்லிவிட்டு அவளோட விளையாடினான், ஜலக்கிரீடை பண்ணானாம். கிருணீகரேணு கலபாஞ்ச துர்மதோ நாச்சஷ்ட கிருஷ்ணம் கிருபணோ அஜமாயா. பகவான் நாராயணனுடைய மாயைனால தான் தீனனாக இருந்து வரப்போகிற கஷ்டத்தை அறியலையாம் அவன். தம் தத்ர கஷ்சின் நிருபதைவ சோதித்தோ கிரகோ பலியான் சரணே ருஷாகிரகீத் எதிர்ச்சைவம் வியசனம் கதோ கஜோ யதாபலம் சோ அதிபலோ விசக்கிரமே. ஹே ராஜன்னு கூப்பிட்டால் சுகாச்சாரியால் பரீட்சத்தை பார்த்து அந்த சரஸில் அந்த சமயம் ஒரு பெரிய முதலை தன்னுடைய தலைவிதினால் அங்கே தூண்டப்பட்டு அந்த யானை தலைவனுடைய காலை கோபத்தோடு போய் பிடிச்சி இழுத்து தான் தண்ணிக்குள்ளேனால் யானையும் தன்னுடைய கஷ்டத்தை எதிர்பாராமல் வந்த கஷ்டத்தை பார்த்து அந்த யானை தலைவன் இருந்தான கஜேந்திரன் தன்னுடைய யதாபலம் விசக்கிரமே பூர்ணமாக பிடிச்சி தன்னை விடுவிச்சிக்கிறதுக்காக முயற்சி பண்ணித்திருந்தாள். ததாதுரம் யூதபதிம் கரேணவோ விக்ருஷ்யமானம் தரசா பலீயசா விசுக்ருஷு தீன தியோ பரே கஜாஹ பாஷ்ணிகிரா தாரயிதும் நாசகன்னு. இப்போ அவ்வாறாக கஜேந்திரனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்துவிட்டு தங்களுடைய யானை தலைவனான கஜேந்திரனுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுத்தேன்னு பார்த்து மற்ற யானைகளும் பெண் யானைகளும் ஒரேடியாக சத்தம் போட்டு தான் அழ ஆரம்பிச்சு தான் அதுகளும் ஒத்தாசை பண்ணுறதுக்காக இந்த கஜேந்திரனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் துதிக்கிறதுனால அது அத்தனை யானைகளும் சேர்ந்து அவனை பிடிச்சி வெளியில் இழுத்தா கூட முடியலையாம், கதறின் இருந்தான் நாள். நியுத்தியதோரே வமிபேந்திர நக்ரயோகோ விகர்ஷதோரந்தரதோ பகிர்மிதா சமாசகசிரம் வியகமன் மஹீபதே சப்ராணயோ சித்திரமம்ச தாமராக. ஏ ராஜன் நாள் இந்த யானை தலைவனான கஜேந்திரனுக்கும் இந்த முதலைக்கும் துவந்த யுத்தம் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 1000 வருஷங்கள் 2 பேரும் சண்டை போட்டாலாம். இந்த கஜேந்திரனை பிடிச்சி உள்ளே இழுக்கிறது முடியல. அதால் அந்த முதலையால் கஜேந்திரன் வெளியில் வரணும்னு பார்க்குறான், ஆனாலையும் முடியலையாம். இப்படி 1000 வருஷம் இருந்துதான். 1000 வருஷம் இருந்தால் பாக்கி கஜங்கள்லாம் இருக்குமோ, அதுகள்லாம் என்னோ யானை தலைவனை விட்டு போயிடுத்துனாள். இவன் ஏக்கத்தில் மாட்டினான். ததோ கஜேந்திரஸ்ய மனோபலௌஜசாம் காலேன தீர்க்கேன மகானபூத்யயா விகிருஷ்யமானஸ்ய ஜலே வசீததோ விபர்யயோ பூத் சகலம் ஜலோகசா. இப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனோடனே இந்த யானை தலைவனான கஜேந்திரனுக்கு உற்சாக சக்தி, சரீர பலம், இந்திரிய பலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சதுனாள். ஏன்னா பத்னி புத்திராள்னா அவனை விட்டுட்டு போயிட்டாள். அவன் ஏக்கமாக இருக்கான். அதனால் அவனுடைய உற்சாக சக்தி, சரீர பலம், இந்திரிய பலம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சதுனாள். ஆனால் முதலைக்கு என்னாச்சுனால் இந்த 3 விதமான சக்தியும் வளர்ந்துட்டே வந்து தான் அது முதல்ல ஜெயிக்க ஆரம்பிச்சதுனாள். இத்தம் கஜேந்திரஸ்ய யதாபசங்கடம் பிராணஸ்ய தேகி விவசோ எதிர்ச்சயா அபாரயன் ஆத்ம விமோக்ஷணே சிரம் தத்யாவிமாம் புத்திமதாபியபத்யதே. இப்படி 2 யானையும் முதலையும் சண்டை போட்டுண்டு துவந்த யுத்தம் பண்ணிட்டு இருக்கு. தன்னுடைய உயிருக்கு அபாய நிலை ஏற்பட போகிறதுங்கிறது தெரிஞ்சுட்டு சுவாதீனம் இல்லாமல் அவன் என்ன தான் பண்ணுறதுன்னு தியானம் பண்ண ஆரம்பித்தானாம். என்ன பண்ணால் நம்ம இதுலேருந்து விடுபடலாங்கிறத முயற்சி பண்ணி எண்ண ஆரம்பித்தான்னாள். நமாமி மே ஜாதய ஆதுரம் கஜாக குதக்கரிண்யா பிரபவந்தி மோச்சித்தும் கிராகேண பாச்சேன விதாதுராவிருத்தோபி அகம் சதம் யாமி பரம்பராயணம். என்னை சுற்றி இருக்கிற பெண்யானை கூட்டங்கள், ஆணானை கூட்டங்கள் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுத்துக்களே, பந்துக்கள்லாம். அவளால் முடியலையே, என்னாலே முடியலையே. இனிமே என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த பரமேஸ்வரனை சரணம் அடைஞ்சால் தான் முடியும், நாராயணனை போய் சரணம்னு அடைஞ்சால் தான் முடியும் போல தோன்றதேன்னு அப்போ தான் அவனுக்கு நாராயண ஸ்மரணை ஏற்பட்டதுனால் யக்கச்சனேஷோ பலினோந்தகோரகாத் பிரச்சண்ட வேகாத் அபிதாவதோ பிருஜம் பீதம் பிரபன்னம் பரிபாதி யத்பயாத் மிருத்யு பிரதாவதி அரணம் தமீமகி. இந்த யமனாகிய பாம்புகிட்டேருந்து நான் எப்படி காப்பாற்றிக்க முடியும்னு பயந்தானாம் இந்த கஜேந்திரன். அவனுக்கு ஒரே வழி என்னென்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணனை போய் அடையிறது தான் நினச்சிட்டு அவர் தான் என்னை காப்பாற்றணும்னு கடவுளை பற்றி நினைக்க ஆரம்பித்தானாம். எந்த ஒரு யமராஜன் நாராயணனை கண்டு பயந்துட்டு அவருடைய பிரேரணையினாலே எல்லாம் நடந்துட்டுருக்கோ, அந்த நாராயணனை போய் சரணம்னு அடையிறேன்னு நினச்சிருந்தானாம் அவன் கஜேந்திரன்.
பீதம் பிரபன்னம் பரிபாதி யத்பயாத் மிருத்யுப்ரதாவதி அரணம் தமீமயி. எந்த ஒரு ஸ்ரீமன் நாராயணனை கண்டு மிருத்யு யமனே பயந்துண்டு அவனுடைய டியூட்டியை செஞ்சுட்டு இருக்கான், அப்பேற்பட்ட அந்த நாராயணன், மூல நாராயணன், ஆதிமூலமான நாராயணன் இருக்கானே, அவனை போய் சரணம்னு அடையிறேன், அவன் தான் என்னை காப்பாற்றுவன்னு அப்போ தான் புத்தி வந்ததுனால் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள் ஸ்ரீ சுகர். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே த்விதீயோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः. சகர்மதப்தः கரிபிः கரேணுபிः சகர்மதப்தः கரிபிः கரேணுபிः விருதோ மதச்யுத் கரபைः அனுத்ருதः விருதோ மதச்யுத் கரபைः அனுத்ருதः விருதோ மதச்யுத் கரபைः அனுத்ருதः கிரிம் கரிம்னா பரித பிரகம்பயன் கிரிம் கரிம்னா பரித பிரகம்பயன் நிஷேவியமானோ அலிகுலைः மதாசனைः நிஷேவியமானோ அலிகுலைத் மதாசனைः சரோநிலம் பங்கஜரேணுரூஷிதம் சரோநிலம் பங்கஜரேணுரூஷிதம் ஜிக்ரன் விதூரான் மதவிக்வலேக்ஷணः ஜிக்ரன் விதூரான் மதவிக்வலேக்ஷணः விருத்தஸ்வயூதேன த்ரிஷார்திதேன தத் விருத்தஸ்வயூதேன த்ரிஷார்திதேன தத் சரோவராபியாசம் அதாகமத்ருதம் சரோவராபியாசம் அதாகமத்ருதம் விகாஹ்ய தஸ்மின் அமிர்தாம்புநிர்மலம் விகாஹ்ய தஸ்மின் அமிர்தாம்புநிர்மலம் ஹேமாரவிந்தோத்பலரேணுரூஷிதம் ஹேமாரவிந்தோத்பலரேணுரூஷிதம் பபௌநிகாமம் நிஜபுஷ்கரோद्धృతం பபௌநிகாமம் நிஜபுஷ்கரோद्धృతం ஆத்மானமத்பி ஸ்னபயன் கதக்லமः ஆத்மானமத்பி ஸ்னபயன் கதக்லமः சபுஷ்கரேணோद्धृत शिखराम्बुभिः सपुष्करेणोद्धृत शिखराम्बुभिः निपाययन् संस्नपयन् यथागृही निपाययन् संस्नपयन् यथागृही गृणीकरेणु करभाञ्च दुर्मदो गृणीकरेणु करभाञ्च दुर्मदो नाचष्टकृच्छ्रं कृपणो जमायया नाचष्टकृच्छ्रं कृपणो जमायया तं तत्र कश्चिन् नृप दैवचोदितो तं तत्र कश्चिन् नृप दैवचोदितो ग्राहो बलीयान् चरणेरुषा गृहीत् ग्राहो बलीयान् चरणेरुषा गृहीत् यदृच्छैवं व्यसनं गतो गजो यदृच्छैवं व्यसनं गतो गजो यथा बलं सोऽति बलो विचक्रमे यथा बलं सोऽति बलो विचक्रमे तथातुरं यूतपतिं करेणवो तथातुरं यूतपतिं करेणवो विकृष्यमाणं तरसा बलीयसा विकृष्यमाणं तरसा बलीयसा विचुक्रुषुः दीनधियो परे गजाः विचुक्रुषुः दीनधियो परे गजाः पाष्निग्रहाः तारयितुं न चाशकन् पाष्निग्रहाः तारयितुं न चाशकन् नियुध्यतोरेवम् इभेन्द्रनक्रयोः नियुध्यतोरेवम् इभेन्द्रनक्रयोः विकर्षतोरन्तरतो बहिर्मितः विकर्षतोऽन्तरतो बहिर्मितः समासहस्रं व्यगमन्महीपते समासहस्रं व्यगमन्महीपते सप्राणयोच्चित्रम् अमंसतामराः सप्राणयोच्चित्रम् अमंसतामराः ततो गजेन्द्रस्य मनोबलौजसं ततो गजेन्द्रस्य मनोबलौजसं कालेन दीर्घेण महानभूद्व्ययः कालेन दीर्घेण महानभूद्व्ययः विकृष्यमाणस्य जले वसीदतो विकृष्यमाणस्य जले वसीदतो विपर्ययोऽभूत् सकलं जलौकसः विपर्ययोऽभूत् सकलं जलौकसः इत्थं गजेन्द्रः स यदापसङ्कटम् इत्थं गजेन्द्रः स यदापसङ्कटं प्राणस्य देही विवशो यदृच्छया प्राणस्य देही विवशो यदृच्छया अपारयन्नात्मविमोक्षणे चिरम् अपारयन्नात्मविमोक्षणे चिरं दध्याविमां बुद्धिमताभ्यपद्यते दध्याविमां बुद्धिमताभ्यपद्यते नमामि मे ज्ञातय आतुरं गजाः नमामि मे ज्ञातय आतुरं गजाः कुतः करिण्याः प्रभवन्ति मोचितुं कुतः करिण्याः प्रभवन्ति मोचितुं ग्राहेण पाशेन विधातुरावृतोऽपि ग्राहेण पाशेन विधातुरावृतोऽपि अहं च तं यामि परम्परायणम् अहं च तं यामि परम्परायणम्
ಯಕಶ್ಚನೇಶೋ ಬಲಿನೋ ಅಂತಕೋರಗಾತ್ ಯಕಶ್ಚನೇಶೋ ಬಲಿನೋ ಅಂತಕೋರಗಾತ್ ಪ್ರಚಂಡವೇಗಾತ್ ಅಭಿಧಾವತೋ ಭೃಶಂ ಪ್ರಚಂಡವೇಗಾತ್ ಅಭಿಧಾವತೋ ಭೃಶಂ ಭೀತಂ ಪ್ರಪನ್ನಂ ಪರಿಪಾತಿ ಯದ್ಭಯಾತ್ ಭೀತಂ ಪ್ರಪನ್ನಂ ಪರಿಪಾತಿ ಯದ್ಭಯಾತ್ ಮೃತ್ಯುಪ್ರಧಾವತಿ ಅರಣಂ ತಮೀಮಹಿ ಮೃತ್ಯುಪ್ರಧಾವತ್ಯರಣಂ ತಮೀಮಹಿ ಮೃತ್ಯುಪ್ರಧಾವತ್ಯರಣಂ ತಮೀಮಹಿ. ಶ್ರೀ ಹರಯೇ ನಮಃ. ಇತಿ ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே த்விதீயோத்தியாய. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே த்விதீயோத்தியாய. ஸ்ரீசுக உவாச்ச ஆசீத் கிரிவரோ ராஜன் த்ரிகூட இதி விஸ்ருதः க்ஷீரோதேனாவ்ருதः ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்ரிதः தாவதா விஸ்ருதः பத்யக் திரிபிஷ்ருங்கைः பயோநிதிம் நிஜக்கம் ரோச்சயன்னாஸ்தே ரௌப்யாய சஹிரண்மயைः அன்யைச்ச ககுபஸ்சர்வாः ரத்னதாது விசித்ரிதைः நானாத்ருமலதா குல்மைः நிர்கோஷைः நிர்ஜராம்பசாம் சச்சாவநிஜ்யமானாங்கிரிः சமந்தாத் பய ஊர்மிபிः கரோதி ஷ்யாமலாம் பூமிம் ஹரின்மரகதாஸ்மபிः சித்தச்சாரண கந்தர்வைः வித்யாதர மகோரகைः கின்னரைः அப்சரோபிश्च क्रीडद्भिः जुष्टकन्दरः तत्र सङ्गीत सन्नादैः न तद्गुहममर्षया अभिगर्जन्ति हरयः श्लाघिनः परशङ्कया नानारण्यपशूरात सङ्कुलद्रोण्यलङ्कृतः चित्रद्रुमसुरोद्यान कलकण्ठविहङ्गमः सरित्सरोभिरच्छोदैः पुलिनैः मणिवालुकैः देवस्त्रीमज्जनामोद सौरभाम्बु अनिलैर्युतः तस्य द्रोण्यां भगवतो वरुणस्य महात्मनः उद्यानं ऋतुमन्नाम आक्रीडं स्वरयोषितां सर्वतो अलङ्कृतं दिव्यैः नित्यपुष्पफलद्रुमैः मन्दारैः पारिजातैश्च पाटला शोकचम्पकैः चूतैः पियालैः पनसैः आम्रैः आम्रातकैरपि क्रमुकैः नारिकेलैश्च खर्जूरैः बीजपूरकैः मधुकैः शालतालैश्च तमालैरसनार्जुनैः अरिष्टोडुम्बरप्लक्षैः वटैः किंशुकचन्दनैः पिचुमर्दैः कोविदारैः सरलैः सुरदारुभिः द्राक्षेक्षुरम्बा जम्बुभिः बदर्यक्षाभयामलैः बिल्वैः कपित्थैः जम्बीरैः वृतो बल्लादकादिभिः तस्मिन् सरासु विपुलं लसत्काञ्चनपङ्कजं कुमुदोत्पलकल्लार शतपत्रश्रियोर्जितं मत्तषट्पदनिर्घुष्टं शकुन्तैश्च कलस्वनैः हंसकारण्डवाकीर्णं चक्राह्वैः सारसैरपि जलकुक्कुटकोयष्टि दात्यूह कुलकूजितं मत्स्यकच्छपसञ्चार चलत्पद्मरजत्पयः कदम्बवेतसनल नीपवञ्जुलकैर्वृतं कुन्दैः कुरुबकाशोकैः शिरीषैः कूटजयङ्गुदैः कुब्जकैः स्वर्णयूथीभिः नागपुन्नागजातिभिः मल्लिकाशतपत्रैश्च माधवीजालकादिभिः शोभितं तीरजैः चान्यैः नित्यर्तुभिः अलं द्रुमैः तत्रैकदा तद्गिरिकाननाश्रयः करेणुभिः वार्णयूथपश्चरन् सकण्टकं कीचकवेणुवेत्रवत् विशालगुल्मं प्ररुजन् वनस्पतीन् यद्गन्धमात्रात् हरयो गजेन्द्राः व्याघ्रादयो व्यालमृगाः सकड्गाः महोरगाश्चापि भयाद्रवन्ति सगौरकृष्णाः शलभाश्च मर्यः वृकावराः महिषक्षशल्या गोपुच्छशाला वृकमर्कटाश्च अन्यत्र क्षुद्रा हरिणाश्चशादयः चरन्त्यभीता यदनुग्रहेण सघर्मतप्तः करिभिक्करेणुभिः वृतो मदच्युत्करभैः अनुद्रुतः गिरिं गरिम्ना परितप्रकम्पयन् निषेव्यमाणो अलिकुलैर्मदाशनैः सरोनिलं पङ्कजरेणुरूषितं जिघ्रन् विदूरान् मदविह्वलेक्षणः
वृतस्वयूथेन तृषार्दितेन तत् सरोवराभ्यासम् अथागमद्रुतम् विगाह्य तस्मिन् अमृताम्बु निर्मलं हेमारविन्दोत्पलरेणुरूषितं पपौ निकामं निजपुष्करोद्धृतम् आत्मानमद्भिः स्नपयन् गतक्लमः स पुष्करेणोद्धृत शिखराम्बुभिः निपाययन् संस्नपयन् यथा गृहीकरेणुः करमाञ्च दुर्मदो नाचष्टकृच्छ्रं कृपणो जमायया तं तत्र कश्चित् नृपदैवचोदितो ग्राहो बलीयाञ्चरणो वृषाग्रहीत् यदृच्छैवं व्यसनं गतो गजो यथा बलं सोऽति बलो विचक्रमे तथातुरं यूथपतिं करेण वो विकृष्यमाणं तरसा बलीयसा विचुक्रुषुः दीनधियो परे गजाः पाष्णिग्रहा तारयितुं न चाशकन् नियुध्यतोरेवमिभेन्द्रनक्रयोः विकर्षतोरन्तरतो बहिर्मितः समासहस्रं व्यगमन् मयीपते सप्राणयोच्चित्रममं तामराः ततो गजेन्द्रस्य मनोबलौजसं कालेन दीर्घेण महानभूद्व्ययः विकृष्यमाणस्य जले वसीदतो विपर्ययो भूतु सकलं जलौकसः इत्थं गजेन्द्रः स यदापसङ्कटं प्राणस्य देही विवशो यदृच्छया अपारयन्नात्मविमोक्षणे चिरं दद्यौ इमां बुद्धिमताभ्यपद्यते नमामि मे ज्ञातय आतुरं गजाः कुतः करिण्या प्रभवन्ति मोचितुं ग्राहेण पाशेन विधातुरावृतोऽपि अहं च तं यामि परम्परायणं यकश्चनेशो बलिनोऽन्तकोरगात् प्रचण्डवेगादभिधावतो भृजं भीतं प्रपन्नं परिपातयद्भयात् मृत्युप्रधावति हरणं तमीमहि ओं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे अष्टमस्कन्दे द्वितीयोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.